சென்னை கிளைமேட்டு ரொம்பவே கூலாக இருக்குங்க. ஆனால் கிளைமேட் என்னவோ கூலாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே செம்ம ஹாட்டாக வச்சிருக்கு. அப்படி என்ன சம்பவம்னு கேட்குறீங்களா? சென்னை கிண்டி மருத்துவமனையில் டாக்டருக்கு ஒருத்தருக்கு கத்தி குத்து விழுந்திருக்கு. அவரையும் கைது பண்ணிட்டாங்க. துணை முதலமைச்சரும் நேரில் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. மருத்துவர்களுமே போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. இப்படி பரபரப்பாக இருக்குது. அதை பற்றிய விவரங்களை நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு இந்த குறள் பதிவு செஞ்சிருக்கிறது. இந்த குறளுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, நோயாளியின் வயது, நோயின் தன்மை, மருத்துவம், செய்ததற்குரிய நேரம் இவற்றை கருதி மருத்துவர்கள் மருத்துவம் செய்த வேண்டும் என்று அந்த குறள் பதிவு இருக்கிறது. ஒரு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் உடல்நிலை கருத்தில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என்பது அடிப்படை நோக்கம். மருத்துவர்களும் அதையே நோக்கித்தான் அவர்கள் அந்த பணியை செய்வார்கள். ஆனால் பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் இங்கு மருத்துவரை சரியான முறையில் இவர் சிகிச்சை வழங்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவரை கத்தியால் குத்தி அவருக்கு மிகப்பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை அறிந்து கிண்டி காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களை கைது செய்து இந்த சம்பவத்திற்கான ஏன் செய்ததற்கான சம்பவத்துக்கான தொடர்ந்து விசாரணை ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இது போன்ற சம்பவம் இனி நிகழாமல் தடுப்பதற்காக தமிழக அரசு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தை அறிந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மருத்துவருக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும், இனி தமிழகத்தில் இது போன்ற நிகழாது வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சம்பவத்தை அறிந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக அவரை நேரடியாக காயம்பட்ட மருத்துவரை பார்த்து உரிய சிகிச்சை வழங்கப்படும், மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கோரிக்கையே அனைத்து கோரிக்கையும் விரைந்து பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில்தான் இந்த மருத்துவமனை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு நோயாளி அழைத்து மருத்துவம் பார்க்கக்கூடிய இடத்தில் மருத்துவரை கத்தியால் எடுத்தக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நிகழாமல் தடுக்க வேண்டும் என்பதே மருத்துவர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த சம்பவத்தின் காரணமாக இன்று இங்கு வருகை இருந்த மற்ற நோயாளிகள் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை சந்தித்தார் என்று சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் ஆனந்தன்.